வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா கிங் மொபைல்ஸ் யூடியூப் சேனல் 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இலக்கை தாண்டி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூவர்ஸான நீங்க தான். இது வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருந்த வீடியோஸ் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இல்லைனா இதுக்கப்புறம் பண்ண போகிற வீடியோஸில் ஏதாவது இம்ப்ரூவைசேஷன்ஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய ஒரு கமெண்ட்டும் ஒரு சஜஷனும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நாங்கள் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டுகளை படித்து நாங்கள் எவ்வளோ பெட்டராக கண்டென்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்ப்போம். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு இருந்த சப்போர்ட்டுக்கு மீண்டும் மிகப்பெரிய நன்றி. இதே மாதிரி நீங்கள் மேலும் மேலும் கிங் மொபைல் சேனலை சப்போர்ட் பண்ணணும். நாங்களும் பெட்டராக கண்டென்ட் கொடுத்துட்டே இருப்போம். வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான 3 மொபைலோட கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன மொபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா OnePlus Nord 2, Oppo Reno Series 6, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா POCO F3 GT. இந்த 3 மொபைலுமே ரீசெண்டாக லான்ச் ஆன மொபைல் அண்ட் உங்களுக்கு செம்ம ஸ்பெசிஃபிகேஷனோட வந்த மொபைல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மொபைல்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,000 இருந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. பட் பெரும்பாலானவங்க வாங்குற மொபைல் ரேஞ்ச் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 20,000 30,000 தான் இருக்கும். ஏன்னா அந்த மொபைல்ஸ் உங்களுக்கு எல்லா பர்ஃபார்மன்ஸுமே பண்ணலாம். நீங்கள் இருக்கிறதுலே ஹை டெஃபினிஷன் கேமும் விளாட்லாம், கேமராவும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த பேசிக் மொபைல் அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் இல்லாமல் உங்களுக்கு டீசெண்டாகவும் இருக்கும், ஒரு பிராண்ட் வைஸும் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மார்க்கெட்டில் செம்ம ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டு இருக்கிற மொபைல் சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி POCO F3 GT, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus Nord 2, அதுக்கப்புறம் Oppo Reno Series 6. 6ல பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. உங்களுக்கு Oppo Reno 6 Pro இருக்குது, Oppo Reno 6 இருக்குது. ரெண்டுமே 5G மொபைல்ஸ். இந்த 3 மொபைல்ஸும் இப்போ நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு சரியான மொபைலாக இருக்கும். அது எப்படி நீங்கள் பார்க்கணும், என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம POCO F3 GT எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். POCO F3 GT பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேமிங் மொபைல் அப்படின்னு தாங்க சொல்லணும். மார்க்கெட்டில் எந்த மொபைல்லுமே இல்லாத ஒரு ஃபெசிலிட்டி இல்லைன்னா ஒரு ஃபீச்சர் இந்த மொபைலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 கேமிங் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்விட்ச் இருக்குது 2 இடத்துலையும். அந்த 2 ஸ்விட்சையும் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா கீழே ஒரு பட்டன் மேலே வரும் சைடில். அந்த பட்டனை நீங்கள் யூஸ் பண்ணி கேம்ஸ் விளாட்லாம். ஸோ கேமருக்கு ஆகவே எக்ஸ்க்ளூசிவாக தயாரிக்கப்பட்ட ஒரு மொபைல் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த மொபைல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு யூனிக்காக இருக்கும். மொபைலில் பின்னாடி கேமராவை சுற்றி லைட் எரியும், ஒரு கர்வ் மாதிரி லைட் எரியும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா உண்மையான ஃப்ளாஷ் சிம்பிளே கொடுத்துருப்பாங்க, ஒரு தண்டர் சிம்பிளை கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபோன் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்யூட் மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபோன் பார்க்கறதுக்கே ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு 3 மைக் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு மொபைல் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஹார்ட்வேர் வைஸ் அமேசிங்காக இருக்கும். POCO F3 GTயோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.67 இன்ச் கொடுத்துருக்காங்க. 128 ரிஃப்ரெஷ் ரேட்டுங்க. டர்போ AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னா 480 Hz வரைக்கும் உங்களுக்கு டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. அதாவது நீங்கள் அவ்வளோ மைன்யூட்டாக நீங்கள் கேம் விளாட்றீங்க, நீங்கள் அவ்வளோ மைன்யூட்டாக டச் பண்ணுறீங்க, இல்லைனா படபடன்னு ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா டச் சென்சேஷன்ஸையும் அதை எடுத்துக்கும். அவ்வளோ சென்சிட்டிவான டிஸ்பிளே இருக்குது அப்படின்னு தான் சொல்லும். உங்களுக்கு எங்கேயுமே ஹேங் ஆகாது, லேக் ஆகாது. ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek Dimensity 1200 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான 5G ப்ராசர். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய கேமராஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் வைட் அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்சில் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியலான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஜாஸ்தியாகவும் கொடுக்கல, அதே நேரத்தில் கம்மியாகவும் கொடுக்கல. உங்களுக்கு 4K வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் பிரைமரி கேமராவில் ஷூட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய பேட்டரி கேப்பபிலிட்டிஸ். பேட்டரி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு கேமிங் மொபைல்னா பேட்டரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் அதோடைய சார்ஜிங் கேப்பபிலிட்டி ரொம்ப முக்கியம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் இவங்க 5065 mAh பேட்டரி கேப்பபிலிட்டி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. 0 to 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல்லாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கேமிங் மொபைலுக்கு தேவைப்படுற ஒரு பவர் தான் அப்படின்னு தான் சொல்லணும்.
அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூயல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து டியூன்டு பை JBL அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடியோவில் வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் POCO F3 GT பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெமரி அண்ட் RAM காம்பினேஷன்ஸ் வந்து 8GB and 128GB காம்பினேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB and 256GB காம்பினேஷனும் இருக்குது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,999 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம POCO F3 GT உடைய எலாபரேட்டட் வீடியோ வந்து அன்பாக்சிங்கில் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யாரெல்லாம் வந்து POCO F3 GT எப்படி இருக்குது, பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, அதோடைய டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த வீடியோட லிங்கை கிளிக் பண்ணி அன்பாக்சிங் வீடியோ பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா OnePlus Nord 2. OnePlus Nord 2 5Gக்கு ஒரு அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன OnePlus உடைய ஒரு பட்ஜெட் மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். OnePlus பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் மொபைல் லான்ச் பண்ணாலும் சரி, ஒரு ஹை ரேஞ்ச் மொபைல் லான்ச் பண்ணாலும் சரி, அதுக்குன்னு தனி ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது OnePlus Nord 2 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90Hz தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ராசர் இது வரைக்கும் வந்த OnePlus மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப்டிராகனோட தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTek Dimensity 1200 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் 5G ப்ராசர். RAM and memory பொறுத்த வரைக்கும் எப்போவுமே OnePlusல வந்து மேக்ஸிமம் வேரியண்ட் வந்து கொடுத்துருவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB and 128GB வேரியண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12GB RAM and 256GB வேரியண்ட் இருக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதோடைய கேமரா எப்போவுமே OnePlus Nord அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா யூசர்ஸ் வந்து கேமரா தான் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது இதில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் வைட் லென்ஸ் அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவில் வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ரேஞ்சில் இருக்கிற மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 16 மெகாபிக்சல் கொடுத்துருவாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதனால செல்ஃபி கேமரா குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி. OnePlus Nord 2 5G உடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா 4500 mAh தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து OnePlus உடைய ஒரு ஸ்டாண்டர்ட் டெக்னிக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபோன் வந்து ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து கொஞ்சம் ஸ்லிம் பண்ணிடுவாங்க. அதனால 4500 mAh தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி வந்து 65 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. 0 to 100 பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes to 40 minutes ஏறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாகவே OnePlus வந்து சார்ஜ் ஏறல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறும் அப்படிங்கிறது வந்து யூசர்ஸோடைய ரிவ்யூ. அதனால் அது பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அதுக்கப்புறம் OnePlus அப்படிங்கிற பிராண்ட் இருக்குது. அண்ட் இதோடைய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 27,999 ஸ்டார்ட் ஆகுது. அந்த 30,000 ஸ்லாபுக்குள்ளே வந்துடும் இதோடைய எல்லா வேரியண்ட்டுமே. OnePlus Nord 2 5G யாரெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த பாக்ஸில் என்னென்ன ஆக்சசரிஸ் வருது, ஃபோன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா OnePlus Nord 2 5G உடைய அன்பாக்சிங் வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா Oppo Reno 6 சீரீஸுங்க. இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகி செம ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டு இருக்கிற ஒரு சீரீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். Oppo Reno 6 சீரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மாடல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா Oppo Reno 6, அடுத்தது பார்த்தீங்கன்னா Oppo Reno 6 Pro. ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Oppo Reno 6க்கும் 6 Proக்கும் ப்ராசர் வைஸ் வந்து ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. Oppo Reno 6 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTek Dimensity 1200 ப்ராசரோட வருது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மொபைல்ஸ் POCO F3 GT ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OnePlus Nord 2 ஆகட்டும், இது ரெண்டுமே வந்து MediaTek Dimensity 1200 தான் வருது. பட் Oppo Reno 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTek Dimensity 900 ப்ராசரோட வருது. கொஞ்சம் மிட் செக்மெண்ட் ப்ராசர் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா Oppo Reno 6 சீரீஸில் வர கேமராஸ். Oppo Reno 6ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் இருக்கும். 64 மெகாபிக்சல் பிரைமரி, 8 மெகாபிக்சல் வைட் அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ இருக்கும். Oppo Reno 6 Proல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருப்பாங்க. ஒரு கேமரா வந்து ஜாஸ்தியாக கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் பிரைமரி, 8 மெகாபிக்சல் வைட், 2 மெகாபிக்சல் மேக்ரோ அண்ட் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் இன்னொரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வர டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா Oppo Reno 6 Proல வந்து 6.55 இன்ச் கொடுத்துருப்பாங்க. Oppo Reno 6ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. ஒரு 1/2 இன்ச் தான் கம்மியாக இருக்கும். பட் அதில் வந்து டெக்னிக்கலாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். Oppo Reno 6 Proல வந்து உங்களுக்கு வந்து HDR10+ சப்போர்ட் பண்ணும். Oppo Reno 6 வந்து சப்போர்ட் பண்ணாது. பட் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான். ஸோ யாரெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராசர் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும், கேமிங்லாம் நான் அவ்வளோக்கா விளாட மாட்டேன், இல்லைனா மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து Oppo Reno 6 போகலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 10,000 லெஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல்
மீடியாடெக் டைமென்சிட்டி 900 ப்ராசஸர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு டீசெண்டான ப்ராசஸர் தான். அதில் வந்து நீங்கள் வந்து பெரும்பாலும் எல்லா ஆப்ரேஷனும் பண்ணிடலாம். ரொம்ப ஹை டெஃபினிஷன் கேம் விளாட்றீங்க, நிறைய மெமரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியுமே தவிர மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 900 வந்து ரொம்ப ஒரு சாலிடான ப்ராசஸர் அப்படின்னு தான் சொல்லணும். இது இல்லாமல் Oppo Reno 6 சீரிஸுடைய பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா Oppo Reno 6ல் வந்து உங்களுக்கு வந்து 4300 mAh பேட்டரி பவர் கொடுத்துருக்காங்க. Oppo Reno 6 Proல பார்த்தீங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க. ஒரு 200 mAh வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இதுவும் வந்து ரொம்ப மைன்யூட்டான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி சார்ஜர் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே அமேசிங்கான ஃபாஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரெண்டு ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 to 100 வந்து ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோடைய கலர் வைஸும் பார்த்தீங்கன்னா Oppo Reno 6ல வந்து 4 வேரியன்ட் இருக்குது. Oppo Reno 6 Proல பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட் தான் இருக்குது. பிளாக், ப்ளூ, பர்பிள் அண்ட் அரோராங்க. இதே வந்து Oppo Reno 6 Proல பார்த்தீங்கன்னா பர்பிள் வராது, மற்ற 3 கலர் வேரியண்ட்டுமே வரும். இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா Oppo Reno 6 வந்து உங்களுக்கு வந்து 29,990 ஸ்டார்ட் ஆகுது. Oppo Reno 6 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 39,990 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த Oppo Reno 6 சீரீஸில் வந்து யூனிக்கான ஒரு ஃபீச்சர் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா புக்கி ஃப்ளேர் போர்ட்ரேட் வீடியோ அப்படிங்கிற ஒரு வீடியோ ஆப்ஷன் இருக்குது. இது இல்லாமல் கேமராவில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து க்ளோனிங் ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு வந்து அல்ட்ரா நைட் விஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது ரொம்ப லோ லைட்டில் கூட நீங்கள் வீடியோ எடுக்கலாம். பட் மெயினாக வந்து புக்கி ஃப்ளேர் போர்ட்ரேட் வீடியோ அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் பற்றி பேசி ஆகணும். ஏன்னா அது வந்து இது வரைக்கும் வேறு எந்த ஃபோன்லையும் பார்க்காத ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் என்னென்னா நீங்கள் எடுக்கிற வீடியோஸ் வந்து அவ்வளோ அமேசிங்காக தெரியும். நீங்கள் வந்து இப்போ ஒரு பர்சன் எடுக்கிறீங்கன்னா அந்த பர்சன் மட்டும்தான் தெரிவார், பின்னாடி இருக்கிறவங்க யாரும் தெரிய மாட்டாங்க. நீங்கள் வந்து பிளர் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் அந்த டெக்னாலஜி படி பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஃபோன்ஸில் வந்து நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை வந்து ஃபோட்டோவில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இவங்க தான் ஃபஸ்ட்டு அதை வந்து வீடியோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓவரால் நம்ம பார்த்த 3 ஃபோன்லையுமே எதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா POCO F3 GT. POCO F3 GT பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கேமராக இருக்கீங்க, நீங்கள் வந்து கேம் விளையாடணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு வந்து கம்ஃபர்டபுளான மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஹீட் ஆகக்கூடாது, ஃபாஸ்ட்டும் நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து POCO F3 GT வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்தது நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா OnePlus Nord 2 5G. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OnePlus பிராண்ட் அப்படிங்கிற பிராண்ட் இருக்குங்க. நிறைய பேர் வந்து OnePlusக்கு வந்து ஃபேனாக இருப்பாங்க. அப்படி ஒருத்தராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை வாங்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, அதே நேரத்தில் OnePlus அப்படிங்கிற பிராண்ட் இருக்குது. மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து POCO F3 GT விட இது கம்மியாக தான் இருக்குது. அதே நேரத்தில் Oppo Reno 6 சீரிஸோட இது வந்து கம்மியாக தான் இருக்குது. பேட்டரி வைஸும் கம்மியாக இருக்குது, அதே நேரத்தில் கேமரா வைஸும் கம்மியாக இருக்குது. பட் உங்களுக்கு பிராண்ட் தான் முக்கியம், எனக்கு வந்து நான் வந்து OnePlus யூஸ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறது வந்து யூஆர் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து OnePlus Nord 2 5G வாங்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா Oppo Reno 6 சீரிஸ். Oppo Reno 6 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 வேரியன்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல பட்ஜெட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா 29,990 அப்படிங்கிறனால Oppo Reno 6 வாங்கிடலாம். கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தியாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து டியூரபிலிட்டி ஒரு நல்ல குவாலிட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து Oppo Reno 6 Pro வாங்கலாம். Oppo Reno 6 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மாடல்ஸ் வந்து ரொம்ப டியூரபிலிட்டியான மாடல், அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. அண்ட் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இந்த 3 சீரீஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து Oppo வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 3 மாடல்ஸில் உங்களுக்கு எந்த ஃபோன் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் எந்த ஃபோனை வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய கம்பேரிசன் வீடியோஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.